வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. என்டிபிசி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி ஆர்ஆர்பி ரயில்வேயோட மிக முக்கியமான நோட்டிஃபிகேஷன் கிராஜுவேட் லெவலுக்கு ஏற்கனவே வந்துருச்சு. அதாவது எனி டிகிரி முடிச்சவங்க எலிஜிபிள். அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நம்ம யூடியூப் சேனல்ல இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துருங்க, உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது அதே என்டிபிசி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரியில் அண்டர் கிராஜுவேட், அதாவது +2 முடிச்சிருந்தா எலிஜிபிள். அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டேட்ஸ், அதாவது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டேட்டு, அப்ளிகேஷன் நம்ம என்னைக்கு அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம்னா இன்னைக்கு தான் நோட்டிஃபிகேஷன் வந்தது. இன்னிலிருந்து அப்ளை பண்ணலாம். 28/10/2025 ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 27/11. அதுக்கப்புறம் நம்ம ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா 2 days டைம் தராங்க. 29/11. ஏதாவது தவறுகள் பண்ணோம்னா அந்த விண்டோவை கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டேட்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த டேட்டுக்குள்ள கரெக்ஷன்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். மாற்றுத்திறனாளிகள் இருந்தீங்கன்னா கூட ஸ்கிரைபை வந்து கூட்டிட்டு போகலாம். ஸோ அது சம்மந்தமான டேட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க டேட்டாஸ் அப்ளை பண்ணுறதுக்கு. என்னென்ன பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு, அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ட்ரெயின் கிளர்க்கு. லெவல் பாருங்க 2, இது 1 3 2 3 இங்கே வந்துருச்சு. 4 5 6 என்டிபிசி கிராஜுவேட் லெவலில் வந்துருச்சு. அது எனி டிகிரி முடிச்சிருக்கணும். இதுக்கு +2 முடிச்சிருந்தா போதும். லெவல் 1 இதில் வரல. எதில் வரும்? அடுத்தது ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்னு சொல்லக்கூடிய குரூப் டி நோட்டிஃபிகேஷன். அது இன்னும் 2 மாதங்கள்ல எதிர்பார்க்கலாம். இதுக்கான பே பாருங்க. இந்த பே தான் ஃபைனல் நினைச்சிட்டு போறீங்க. ரொம்ப கம்மியா இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. இதோட அலவன்சஸ்லாம் சேர்த்து நிறைய இருக்கும். கிட்டத்தட்ட இந்த 8th பே கமிஷன் இப்பதான் போட்டிருக்கிறாங்க. அது நடைமுறைக்கு வந்துச்சுன்னா இதுல இருந்து 3 மடங்கு அதிகமாகும் இதனுடைய சம்பளம். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ரொம்ப முக்கியம். A3 C2 B2 இது பின்னாடி கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். ஏஜ் 18 இருந்து 30 வயது ஆனவர்கள் எலிஜிபிள். இது யாருக்குன்னா பொது பிரிவு, ஜெனரலுக்கு தான். ஓபிசி, அதாவது பிசி முஸ்லீம், எம்பிசி, டிசின்னு சொல்றாலும் நம்ம தமிழ்நாட்டில் இவங்க எல்லாரும் மத்திய அரசு பணிகளில் ஓபிசி தான். எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். வேகன்சி பாருங்க, மொத்தமாக 3058 எல்லா ஜோனுக்கும் சேர்த்து. நம்ம சென்னை ஜோனுக்கு எவ்வளவு இருக்குதுன்றதையும் பார்த்துடலாம். இதுல இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்னு சொல்றாங்கல்ல, அதுல C2 B2 அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதை பத்தி பார்க்கலாம். A3 B2 C2. இப்போ நம்ம பார்வை, சில பேருக்கு நான் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன் சார், நான் எலிஜிபிளா இல்லையா, இல்லை நான் வந்து ஸ்பெக்ஸ் போடலை, பட் கண் பார்வையில் சின்ன பிரச்சனை இருக்கு, நான் எலிஜிபிளா இல்லையான்லாம் கேட்குறாங்கல்ல, அது சம்மந்தமா அவங்களே தெளிவாக கொடுத்துட்டாங்க. இந்த விஷன் ஸ்டாண்டர்ட் இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு புரியலன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனையிலையோ இல்லை தனியார் மருத்துவமனையிலையோ போய் இந்த ஸ்டாண்டர்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது அப்படியே போட்டோ எடுத்துக்கிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம டெலகிராம் குரூப்ல நான் ஷேர் பண்றேன். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்த என்டிபிசி கிராஜுவேட் லெவல் நோட்டிஃபிகேஷனு, இதுக்கப்புறம் ஜேஇ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, அந்த நோட்டிஃபிகேஷனு, டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எல்லா சிலபஸ் தெளிவாக பிடிஎஃபாக நம்ம டெலகிராம் குரூப்ல ஃபைல்ஸ் மெனுவில் நம்ம போட்டிருக்கிறோம். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டு, டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு போய் இந்த ஹாஸ்பிட்டலில் காட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க நீங்க எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கீங்க இல்லைன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஏஜை பொறுத்தவரையில் பார்த்துக்கோங்க. குறைவான ஏஜ் வந்து, அதாவது குறைஞ்சபட்சம் 18 வயசு இருக்கணும், அதிகபட்சம் 30. இதுல எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அன்ரிசர்வ்டு இவங்களுக்கு தான் அந்த 30 வயசுன்னு சொல்றது. ஓபிசி நான் கிரீமி லேயர், நான் சொன்னல பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, டிசி இவங்கெல்லாம் இந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்திருக்கணும். 2/1/93க்கு அப்புறம். எஸ்சி எஸ்டியா இருந்தா 2/1/91க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். ஸோ என்ன பண்றாங்கன்னா, எஸ்சி எஸ்டிக்கு கூடுதலாக 5 வருஷமும் ஓபிசிக்கு கூடுதலாக 3 வருஷமும் கொடுத்துருக்காங்க. 30ல இருந்து நீங்க ஓபிசியா இருக்கிறீங்க, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிசியா இருந்தீங்கன்னா 33 வரைக்கும் எழுதலாம். நீங்க எஸ்சி எஸ்டியா இருந்தா 35 வரைக்கும் எழுதலாம். ஸோ அதான் இந்த ரிசர்வேஷன் ரொம்ப முக்கியம். அதுதான். ஸோ ஏஜ் தான் ரொம்ப முக்கியமே. அதை பார்த்தாச்சு. அதை தாண்டி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு, பிடபிள்யூடிக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, அதே போல ஃபீமேல் கேண்டிடேட் ஹூ ஆர் widowed, divorced or judicially separated from husband but not remarried, இவங்களுக்கும் இதுல ரிசர்வேஷன் தராங்க. ரொம்ப முக்கியமானது. ரயில்வேல மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ரிசர்வேஷன். ஸோ இதெல்லாம் இருக்கு, தெரிஞ்சுக்கங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் சார்ஜ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே 500 ரூபாய். இந்த 500 ரூபாயில 100 ரூபாய் போக மீதி 400 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். எப்போ வரும்? நீங்க போய் CBT 1, மொத்தம் 2 லெவல் எக்ஸாம், ப்ரிலிம்ஸ்னு ஒன்று, மெயின்ஸ்னு ஒன்று, அதை CBT 1 CBT 2ன்னு சொல்லுவாங்க. நீங்க CBT 1 போய் அட்டன் பண்ணாலே, பாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்க போய் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு அந்த 400 ரூபாய் திரும்ப வந்துடும். சரிங்களா?
இதுலயே நீங்க எஸ்சி எஸ்டி எக்ஸர்வீஸ் மேனு மாற்றுத்திறனாளி பெண்ணு மூன்றாம் பாலினத்தவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஃபீஸ் 250 ரூபாய். இது முழுமையாக உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அந்த 100 எடுக்க மாட்டாங்க, முழுமையா அந்த அமௌண்ட் வந்துடும். இதுலயே குறிப்பா எஸ்சி எஸ்டியா இருந்தாங்க அப்படின்னா நீங்க எக்ஸாமுக்கு எழுத போறீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின்ல ஃப்ரீயாவே டிக்கெட் தராங்க. ஃப்ரீயாவே நீங்க என்ன பண்ணிக்கலாம், போயிட்டு வந்துக்கலாம் எக்ஸாம் சென்டருக்கு. அடுத்தது சர்டிபிகேட்லாம் எப்படி வாங்கணும்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. நான் ஏற்கனவே போன வீடியோல சொன்னேன், தனியா யூடியூப்ல ஒரு ஷார்ட் வீடியோல சொன்னேன். இப்போ திரும்பவும் தெளிவுபடுத்துறேன், புரிஞ்சுக்கோங்க. சார் நான் வந்து பிசி முஸ்லீம், எம்பிசி, டிசி, நான் என்ன சார் பண்றோம், சர்டிபிகேட்டுக்கு என்ன பண்றது, கம்யூனிட்டி சர்டிபிகேட்டுக்குன்னா இந்த சர்டிபிகேட் வச்சு நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணணும்னா புதுசாக தான் அப்ளை பண்ணணும். சார் என்கிட்ட ஏற்கனவே போன வருஷம் வாங்கின ஓபிசி இருக்கு சார், எழுதலாமான்னு கேட்டா, அப்ளை பண்ணலாமான்னு கேட்டா நோ. இது ஓபிசி சர்டிபிகேட் பொறுத்தவரையில் 1 வருஷம் தான் வேலிடிட்டி. அதுவும் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1ல இருந்து அடுத்த வருஷம் மார்ச் 31 வரைக்கும் தான் வேலிடிட்டி. இப்போ நாம இருக்கிறது அக்டோபர் 28ல இருக்கோம். நீங்க இந்த வருஷம் ஏப்ரல் 1க்கு அப்புறம் வாங்கியிருந்தீங்கன்னா அதை வச்சுக்கோங்க, அது செல்லும். அதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா செல்லாது, புதுசாக தான் வாங்கணும். இப்போ வாங்கினா இப்போ அப்ளை பண்ணா வாங்கிட முடியுமா சார்னா தாராளமா வாங்கலாம். உங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஒரு போட்டோ இதை கொண்டு போய் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நெட் சென்டர்ல இ-சேவை மையத்தில் கொடுங்க, அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. முதல்ல நீங்க அப்ளை பண்ண வேண்டியது 3 சர்டிபிகேட். என்னென்ன தெரியுமா? 1 நேட்டிவிட்டி, பிறப்பிட சான்று. 2வது இன்கம் சர்டிபிகேட், வருமான சான்று. 3வது கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஜாதி வகுப்பு சான்று. இந்த 3 அப்ளிகேஷன் நீங்க போடணும். முதல்ல சர்டிபிகேட் வாங்கணும். இதை வாங்குறதுக்கு நான் இப்பதான் போன 3 நாளைக்கு முன்னாடி நோட்டிபிகேஷன் வந்தது இல்ல, தீபாவளி அன்னைக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன், NTPC நோட்டிபிகேஷன் போன வாரம். அந்த நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நான் அப்ளை பண்ணி இந்த கம்யூனிட்டி, நேட்டிவிட்டி, இன்கம் 3 வாங்கிட்டேன். இந்த 3 வச்சுதான் நீங்க ஓபிசிக்கு அப்ளை பண்ண முடியும். அந்த ஓபிசியும் அப்ளை பண்ணி வாங்கிட்டேன். இன்னைக்கு நான் வந்துருச்சு ஓபிசி சர்டிபிகேட். ஒரே வாரத்துல அதிகபட்சமா ஒரு 10 நாளுக்குள்ளாரையே இந்த 3 சர்டிபிகேட் வந்துடும். இந்த 3 வச்சு நம்ம ஓபிசிக்கு அப்ளை பண்ணலாம், ஓபிசியும் வந்துடும். அந்த ஓபிசி சர்டிபிகேட் வச்சு தான் அப்ளை பண்ணணும். சில பேர் கேட்கறாங்க, சார் எனக்கு ஓபிசிலாம் வாங்க முடியல சார், நான் ஜென்ரலே அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு முட்டாள்தனமானது. ஏன் சொல்றேன் நல்லா கவனிங்க. இப்போ நான் ஓபிசி சர்டிபிகேட் வச்சிருக்கேன், நான் ஓபிசிக்கு அப்ளை பண்ணிட்டேன். ஓபிசியில் ஒரு 10 வேக்கன்ட் இருக்குது, ஜென்ரல்ல 20 வேக்கன்ட் இருக்குது. இப்போ நான் ஓபிசிக்கும் எலிஜிபிள், ஜென்ரலுக்கும் எலிஜிபிள், 30 வேகன்சிக்கு நான் எலிஜிபிள் ஆகிறேன். நீங்க ஓபிசியா இருந்து, அதாவது பிசி முஸ்லீம், எம்பிசி, டிசியா இருந்து எதுவுமே வாங்காம ஜென்ரல் அப்ளை பண்ணீங்கன்னா 20 தான் இருக்கு. அந்த 20க்கும் காம்படிஷன் ஹெவியா இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த இனவாரி இடஒதுக்கீடு நீங்க வெளியே போயிடுறீங்க. அதனாலதான் அப்படி சொன்னேன், புரிஞ்சுக்கோங்க சார். அப்ப எஸ்சி எஸ்டிக்கு நீங்களும் இதே ப்ரொசீஜர் தான். இன்கம், நேட்டிவிட்டி, கம்யூனிட்டி வாங்குங்க, ஆன்லைன்ல இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணி இதை வச்சு நீங்க அடுத்தது எஸ்சி எஸ்டிக்கு அப்ளை பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வாங்குற மெத்தட். சில பேர் சார் நான் எக்கனாமிக்கலி பேக்வேர்டு, அதாவது இடபிள்யூஎஸ்ன்னு சொல்றாங்கல்ல, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், பொது பிரிவினர், அவங்களும் இதே ப்ரொசீஜர் தான். இப்படியே அப்ளை பண்ணி நீங்க சர்டிஃபிகேட் வாங்கிட வேண்டியது தான். இது சர்டிஃபிகேட் வாங்குற மெத்தடு. இதை தாண்டி நீங்க இதில் ரொம்ப முக்கியமான நம்ம பார்க்கப்படுறது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், கல்வி தகுதி. 12வது படிச்சிருந்தாலே போதும், 12வது பாஸ் பண்ணியிருந்தா போதும். அடுத்தது எக்ஸாம் பேட்டர்ன். 2 லெவலா நடக்குது, ப்ரிலிம்ஸ்னு ஒன்று, மெயின்ஸ்னு ஒன்று. 2 லெவலா எக்ஸாம் நடத்துறாங்க, அவ்வளோதான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரிலிம்ஸ்ல, மெயின்ஸ்லையும் சரி 3 சப்ஜெக்ட் தான், மேக்ஸ், ரீசனிங்கு, ஜிகே, அவ்வளோதான். வெயிட் பண்ணுங்க, அதையும் உங்களுக்கு நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து டயர் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், ஆன்லைன் எக்ஸாம். கம்ப்யூட்டர்ல உட்காந்து நீங்க வந்து ஆப்ஷனை கிளிக் பண்ண போறீங்க, நெக்ஸ்ட் கொடுக்க போறீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. OMR ஷேட் கொடுக்க மாட்டாங்க, ஷேட் பண்ற வேலை கிடையாது. இது ப்ரிலிம்ஸ். 1.5 மணி நேரம் டைம், 90 நிமிஷம். ஜிகே 40, மேக்ஸ் 30, ரீசனிங் 30, மொத்தம் 100 கேள்வி. ஒரு கேள்விக்கு 1 மார்க், 100 கேள்விக்கு 100 மார்க். 1.5 மணி நேரம் டைம், ஆன்லைன் எக்ஸாம். நெகட்டிவ் மார்க் இருக்குது 1/3. அதாவது ஒரு கேள்வி நீங்க தப்பா தெரியாம என்ன பண்ணிட்டீங்கன்னா, தவறான ஒரு ஆன்சரை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா 0.33 மைனஸ் பண்ணிடுவாங்க. 3 கேள்வி தப்பு பண்ணிட்டீங்கன்னா 1 மார்க்கை மைனஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்குது, ரொம்ப முக்கியம். அடுத்தது ப்ரிலிம்ஸ் முடிச்சிடுறீங்க, இந்த கிளியர், நீங்க டயர் 1 வந்து பாஸ் பண்ணிடுறீங்க. டயர் 2க்கு போறீங்க அப்படின்னா அடுத்ததாக இந்த மார்க்கை உங்களுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க பாஸ் பண்ணி அவங்க சொல்ற கட் ஆஃபை கிளியர் பண்ணா போதும், முடிஞ்சு போச்சு, டயர் 2க்கு போயிடலாம். ஸ்டேஜ் 2 CBT 2. அந்த CBT 2ல தான் நீங்க அதிக மார்க் எடுத்து அந்த போஸ்டிங் போறீங்களா இல்லையான்றதை முடிவு பண்ணக்கூடிய இடமா இருக்க போகுது. ஸோ இதுக்கான சிலபஸ் பாருங்க. மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ். மேக்ஸ் எல்லா டாபிக் இருக்கு, இதுல கொடுத்ததான் வரணும் அவசியம் இல்லை, இல்லாம கூட வரலாம். பொதுவா மேக்ஸ்
இப்போ நீங்க டிஎன்பிசி படிக்கிறீங்க, எஸ்எஸ்சிக்கு படிக்கிறீங்கன்னா அப்படியே வந்து இந்த எக்ஸாம் எழுதலாம். அங்க படிக்கிற மேக்ஸ் ரீசனிங் தான் இங்க வரப்போகுது, அங்க படிக்கிற ஜிகே தான் இங்க வரப்போகுது. பாருங்க, அங்க படிக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் தான் வரப்போகுது. ஸோ ரொம்ப முக்கியமானது. திரும்ப சொல்றேன், டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி படிக்கிறவங்க தாராளமாக இதுக்கு எழுதலாம். அடுத்தது பாருங்க, சிபிடி 2க்கு வரப்போறோம். மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வரும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஏன்னா நம்ம அப்படிதான் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இதுல என்ன ரேஷியோல எடுக்கிறாங்கன்னு பாருங்க. 15 முறை ஒரு போஸ்டிங்க்கு 15 பேர், 1:15 அப்படிங்கிற ரேஷியோல தான் டயர் 1ல இருந்து சிபிடி 1ல இருந்து சிபிடி 2க்கு எடுக்கிறாங்க. 15 முறை 15 விகிதங்கள். மெயின்ஸ் பாருங்க, அதே 1.5 மணி நேரம் தான், 90 நிமிஷம் தான். ஆனா ஜிகே 50, மேக்ஸ் 35, ரீசனிங் 35, 70 50 120 கேள்வி. ஒரு கேள்விக்கு 1 மார்க் தான். 1.5 மணி நேரம் டைம். ப்ரிலிம்ஸ்ல 100 கேள்வி, மெயின்ஸ்ல 120 கேள்வி. ஸோ டைமிங் தான் ரொம்ப முக்கியம். அதே போல நம்ம எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம், ஆன்லைன்ல டெஸ்ட் போட்டு பார்த்து எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோமோ அதுதான் முக்கியம். ஸோ இங்கேயும் அதே நெகட்டிவ் மார்க் இருக்குது, இங்கேயும் நெகட்டிவ் மார்க் இருக்குது, 1/3 நெகட்டிவ் மார்க். ஸோ இதில் தான் நீங்க என்ன பண்ணணும், 120க்கு அதிக மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஜாப். இதுல வந்து அதுக்கப்புறம் இன்டர்வியூ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சிலபஸ் பாருங்க, அதே மேக்ஸ் ரீசனிங் ஜிகே. ப்ரிலிம்ஸ்க்கு என்ன சிலபஸோ அதே சிலபஸ் தான் மெயின்ஸுக்கும், எந்த மாற்றமும் கிடையாது. டைம் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகும், கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துருக்காங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ இதுல பாருங்க, நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சிடுறீங்க, அதுக்கப்புறம் என்ன சார் நடக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஸ்கில் டெஸ்ட்னு வைக்கிறாங்க. ஏன்னா இதுல டைப்பிங்னு ஒரு போஸ்ட் இருக்குல்ல, டைப்பிஸ்ட்னு. அப்ப அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, மற்ற ரெண்டுத்துக்கும் கிடையாது, இந்த 2 டைப்பிஸ்ட்னு வருது இல்ல, அதுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. சார் எனக்கு டைப்பிங் சர்டிஃபிகேட்டே இல்லையா சார், எனக்கு டைப் பண்ணவே வராதே சார், அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. சர்டிஃபிகேட் தேவையில்லை, ஸ்கில் வேணாமான்னு கேட்டா இப்போ இல்லைனா பரவாயில்ல. நீங்க என்ன பண்ணலாம், எக்ஸாமை எழுதிட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம், ஒரு இன்ஸ்டியூட்ல போய் டைப் ரைட்டிங் போயிட்டு ஜஸ்ட் 1 வாரம் 10 நாள், அதிகபட்சம் 1 மாசம் நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே அந்த ஃபாஸ்டா டைப் பண்ற ஸ்கில் வந்துடும். அதனால இதுக்காக நீங்க சர்டிஃபிகேட் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. டைப்பிங் தெரிஞ்சிருந்தா போதும். இவ்வளவுதான் விஷயம், இவ்வளவுதான் இதை பத்தின கம்ப்ளீட் டீடைல், வேற ஒண்ணுமே கிடையாதுப்பா. இதை தாண்டி வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க, இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் செக்ஷன்ல நான் உங்களுக்கு அந்த டவுட்ஸுக்கு வந்து ஆன்சர் பண்றேன், ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நான் கண்ணிலே காட்டிடுறேன். ஏன்னா நம்ம +2 பாஸ் சொன்னமே தவிர காட்டல இல்லைன்னு இப்ப இருக்கும். பாருங்க, இதுல பாருங்க 4 போஸ்டிங்: கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், ட்ரெயின் கிளர்க். இது மூணுத்துக்கும் பாத்தீங்கன்னா +2. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் ஒரே எலிஜிபிலிட்டி தான். +2 வித் 50% மார்க் எடுத்துருக்கணும். வச்சாம்பார் செக்னு யோசிக்காதீங்க, பயப்படாதீங்க. சார் நான் +2ல 40% தான், நான் என்ன சார் பண்றது, எலிஜிபிள் இல்லையானலாம் ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்தது கொடுத்துருக்காங்க பாருங்க, +2ல 50% எடுத்து பாஸ் பண்ணிருக்கணும். அதுலயும் நீங்க SC STயா இருந்தா 50% இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். SC ST மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினர் அவங்களும் சரி 50க்கு கம்மியா இருந்தா கூட எலிஜிபிள் தான். கடைசியா கொடுத்துருக்காங்க பாருங்க, கேண்டிடேட் ஹூ பொசஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் ஹையர் தென் 12th ஸ்டாண்டர்ட். நான் வந்து 12th வரைக்கும் படிச்சாதான் இது ஓபிசி ஜெனரலுக்கு. இப்ப யாரும் +1 வரைக்கும் படிச்சாலும் ஸ்டாப் ஆகுறது இல்லை, கண்டிப்பா ஏதோ ஒரு டிகிரி கரஸ்லையாவது போட்டு முடிச்சிடுறாங்க. ஆர்ட்ஸோ சயின்ஸோ இன்ஜினியரிங்கோ மெடிசனோ ஏதோ ஒன்று படிச்சிருக்காங்க. அப்போ +2க்கு மேல நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடையாது, இந்த 50% எடுத்துருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க கம்மியா இருந்தாலும் நீங்க மேல டிகிரி ஏதாவது டிகிரி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. +2ல இந்த 50% மார்க் கட்டாயமா எடுத்துக்கணுன்றதுலாம் கிடையாதுன்னு எல்லாருக்கும் சொல்றாங்க. இதுதான் எல்லாத்துக்கும் பொருந்தும். இந்த டைப்பிங்க்கு மட்டும் டைப்பிங் ப்ரொஃபிஷியன்சி இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ஆன் கம்ப்யூட்டர்ஸ் எசென்ஷியல் கொடுத்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சர்டிபிகேட் அவங்க கேட்கல, உங்களுக்கு டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருந்தால் போதும், அந்த ஸ்கில் இருந்தா போதும் தான் சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எக்ஸாம் எழுதிட்டு கூட 1 மாசம் நீங்க டைப்பிங் கிளாஸ் போனா கூட கத்துக்க முடியும், ஈஸியா இருக்கும். ஸோ இதுதான் அடுத்து சொல்றது. மற்ற எல்லாமே ஒரே குவாலிஃபிகேஷன் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். அடுத்தது ஒவ்வொரு ஜோன் வைஸா கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 18 ஜோன் இருக்கா ரயில்வே ஜோன்ல. அதுல நம்ம சென்னையில பாருங்க எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு. சார் நான் எல்லா ஜோனுக்கும் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டா முடியாது, ஏதாவது ஒரு ஜோனுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். சென்னையில பாருங்க அன்ரிசர்வ்டு பொது பிரிவினருக்கு எவ்வளவு வேகன்சி, SCக்கு STக்கு OBC எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் டோட்டல், எக்ஸ் சர்வீஸ் மேனு மற்ற மாற்றுத்திறனாளிகள் மொத்தமா சேர்ந்து எவ்வளவு வேகன்சினா 80 வேகன்சி இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கங்க.
சார் எனக்கு வந்து சென்னையில கம்மியா இருக்கு, வேற ஒரு ஜோன்ல அதிகமா இருக்குன்னு அங்க அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணலாம், உங்க விருப்பம் தான். எக்ஸாம் எங்க போடுவாங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளார எங்க வேணா போடுவாங்க. வேலை நீங்க எந்த ஜோனை போடுறீங்களோ அந்த ஜோன்ல தான் வேலை இருக்கும். இப்ப சென்னை ஜோனுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டிலே மொத்தம் 6 டிவிஷன் இருக்குது. சென்னை, திருச்சி, சேலம், இந்த பக்கம் போனீங்கன்னா சவுத்துல மதுரை, அதை தாண்டி அந்தாண்ட போனீங்கன்னா நம்ம கொச்சி இருக்கு பாத்தீங்களா, சாரி ட்ரிவாண்ட்ரம் ஜோனு, இந்த மாதிரி மொத்தம் 6 ஜோன் இருக்குது சென்னையிலேயே. சென்னை டிவிஷன்லயே, சாரி சென்னை ஜோன்லயே 6 டிவிஷன் இருக்குது. இதுக்குள்ளார போஸ்டிங் உங்களுக்கு இருக்கும். நீங்க சப்போஸ் கோரக்பூர் போடுறீங்க அப்படின்னா அந்த கோரக்பூர் டிவிஷன்ல, அந்த ஜோனுக்குள்ள இருக்கக்கூடிய டிவிஷன்ல ஏதோ டிவிஷன்ல போடுவாங்க. அப்போ நீங்க தான் முடிவு பண்ணணும். பெரும்பாலும் சென்னைக்கு தான் எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. நீங்க எது வேணாலும் அப்ளை பண்ணலாம், உங்க விருப்பம். ஸோ இதெல்லாம் பொசிஷன் பார்த்துக்கோங்க. வேகன்சி ஏன்னா வேகன்சி உள்ள கம்மியா இருக்கு அப்படிலாம் யோசிக்காதீங்க. ரயில்வேயை பொறுத்தவரையில வருஷம் என்டிபிசி எக்ஸாம் நடத்துறதே பெரிய விஷயம். முன்னாடிலாம் 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. ரெகுலர் நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்குது. கண்டினியூஸா படிச்சுட்டே இருங்க. இப்ப பாருங்க, இந்த வருஷத்துல இது வரைக்கும் வந்த ரயில்வே நோட்டிபிகேஷன் சொல்றேன், யாருக்குமே தெரியாது. டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு, எஸ்எஸ்சி ரயில்வே, சாரி எஸ்எஸ்சி எஸ்ஐ போலீஸ் படிக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் தெரியாதெல்லாம் அப்ளை பண்றது கிடையாது. இந்த வருஷமே ஏஎல்பி வந்துருச்சு, டெக்னீஷியன் வந்துருச்சு, என்டிபிசி கிராஜுவேட் லெவல் வந்துருச்சு, இப்போ என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் லெவல் வந்துருச்சு, அடுத்தது ஜேஇ வரப்போகுது. ஸோ இவ்வளவு நோட்டிபிகேஷன், அடுத்து குரூப் டி வரப்போகுது. நீங்க இதுக்காக தனியா படிக்க போறது கிடையாது. ஏற்கனவே ஒரு வாட்டி படிக்கிறீங்களா, அதான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்க போறீங்க. நான் திரும்ப சொல்றது அதே விஷயம் தான். நீங்க இதுக்காக புதுசா செலவு பண்ண போறது கிடையாது. இப்ப நம்ம டிஎன்பிசி படிக்கிறோம், எஸ்எஸ்சிக்கு அல்லது ரயில்வேக்கு படிக்கிறோம், மற்ற போட்டித் தேர்வுக்கும் படிக்கிறோம்னா எல்லாத்துக்கும் பொதுவான சப்ஜெக்ட் என்னன்னு பாருங்க. எல்லாத்துக்கும் பொதுவான சப்ஜெக்ட் என்ன? ஜிஎஸ், மேக்ஸ், ரீசனிங். கரெக்டா? எல்லாத்துக்கும் பொதுவானது என்னன்னு பாத்தீங்கன்னா பொது அறிவு. அதுலேயே பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரபி, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் வந்துடும். மேக்ஸ், ரீசனிங், இது எல்லாத்துக்கும் காமனா இருக்கும். அதை நீங்க படிச்சாலே போதும்ல. அது நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா இதுக்கும் அப்ளை பண்ணி எழுதி பாருங்க. ஸோ நாம இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ் ஃபவுண்டேஷன் பேட்ச், ஜிஎஸ் மட்டும், இந்தந்த சப்ஜெக்ட் மட்டும் தான், பயாலஜி இல்லாம பொது அறிவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங் இல்லாம தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பைலிங்க்லா ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் கொடுத்துட்டு வரும். ஏன் ரெக்கார்டட் அப்படின்னா லைவ் சில பேரால பார்க்க முடியாது, எல்லாராலையும் ஒரே இடத்துல பார்க்க முடியாது. குறிப்பா வேலை செஞ்சுட்டே பண்றவங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து படிச்சுட்டு இருக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, இல்ல வீட்டுல இருந்து ஃபுல் டைமா படிக்கிறவங்க கூட சில நேரம் லைவ் பார்க்க முடியாது. ஆனா நம்ம கம்ப்ளீட்டா ரெக்கார்டட் வீடியோவை கொடுத்துறோம். நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப பாத்துக்கலாம். இது எல்லா எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற மாதிரி, டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்ஐ, போலீஸ், இதை தாண்டி இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு கம்பைன்டு ஜிஎஸ் ஃபவுண்டேஷன் பேட்ச். ஸோ இதை நீங்க படிச்சீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எழுதலாம், எஸ்எஸ்சி ரயில்வே எழுதலாம், எஸ்ஐ போலீஸ் எக்ஸாமும் எழுதலாம். எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி கொடுக்குறோம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆர்பிஎஃப் எஸ்ஐபிசி இருக்கு பார்த்தீங்களா, இதை என்ன பண்ணிட்டான் இப்போ எஸ்ஐக்கு, இது எஸ்எஸ்சி கண்ட்ரோல்ல மாத்திட்டான். இனிமேல் இந்த எக்ஸாம் ஆர்ஆர்பி நடத்தாது, அதான் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடத்தாது, எஸ்எஸ்சி நடத்தும், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நடத்த போகுதுன்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலுமே ஜிஎஸ் எல்லாத்துக்கும் ஒன்று தான் வரப்போகுது இல்லையா? ஸோ இந்த வீடியோ அண்ட் பிடிஎஃப் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இன்டர்நெட் கனெக்ஷனை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம்லாம் நீங்கள் ஆஃப்லைன்லேயே பார்த்துக்கலாம். பட் இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோ ஷேர் பண்ணுறதோ பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது, ப்ரைவசி பாலிசினால வச்சிருக்கிறோம். கைப்பட நீங்கள் நோட்ஸ் எழுதி தான் படிக்கணும். 1 இயர் வேலிடிட்டி. இதுக்கான ஃபீஸ் பார்த்துக்கோங்க. இது இந்த டேட்ல சேஞ்ச் ஆகிடும். அதுக்கு முன்னாடி நவம்பர் 1க்கு முன்னாடி தேவைப்படுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எல்லா கண்டிஷன்ஸையும் தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல தான் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். நீங்கள் பிளே ஸ்டோர்ல இருந்தோ அல்லது இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கிறோம், அது மூலமாவோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதை தாண்டி இதில் சம்பந்தமான டெமோ கிளாஸஸ், இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணால் எப்படி சார் டவுட் கிளாரிஃபை பண்ணுவீங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த மொபைல் நம்பர்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். 8870302702. யார் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணுமோ அவங்க மட்டும் மெசேஜ் பண்ணுங்க, மற்றவங்க பண்ண வேண்டாம். மற்றவங்க பண்ணாலும் பண்ண முடியாது. ஏன்னா என்ன நம்பி ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கவங்களும் நான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து அவங்களை நான் ஹெல்ப் பண்ணணும், அவங்களை நான் கைட் பண்ணணும். ரெண்டாவது புதுசா ஜாயின் பண்றவங்களும் நம்ம அவங்க கேட்குற கொரிஸுக்கு, டவுட்டுக்கு நான் கிளியர் பண்ணணும். இதை தாண்டி தான் நான் அடுத்தது மற்றவங்களுக்கு போகவே முடியும். ஏன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 100கணக்கான ஃபோன் கால்ஸ், மெசேஜஸ் வருது. நான் எல்லாத்துக்கும் மெசேஜ், எல்லாத்துக்கும் ரிப்ளை கொடுத்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாரும் நம்மளை வந்து ரொம்ப சீப்பாக நினைச்சிடுறாங்க. இவரா கேட்டால் பதில் சொல்லுவாரு, என்ன டவுட்னா கேட்கலாம், சும்மா தடுக்கி வந்ததுக்கெல்லாம் டவுட் இருந்தாலும் என்ன பண்றது, நம்ம மெசேஜை போட்டுறது, உடனே கால் பண்ணிடுறது. ஸோ அதனால இதுக்கப்புறம் நான் யார் காலையும் எடுக்க போறது கிடையாது. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், வேற ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்ல, வேற யூடியூப் சேனல்லையோ டேரக்டா நீங்க அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி 12 மணி நேரம் பேச முடியுமா? டேரக்டா நீங்க உங்களுக்கு தோணும் போதெல்லாம் மெசேஜ் பண்ண முடியுமா?
ஆனா அப்படிலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இப்பவும் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். இதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா, என்ன நம்பி ப்ரிப்பேர் பண்றாங்கல்ல, என்கிட்ட பே பண்ணி படிக்கிறாங்கல்ல, அவங்கள நம்ம நியாயமா நடந்துக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ அவங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்க முடியும். அதனால கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்க பண்ணலாம். மற்றவங்க பண்ணலாம், நான் எடுத்து ரிப்ளை பண்ண மாட்டேன். உங்களுக்கு ஃபோனும் பேச முடியாது. ஏன்னா என்னோட சுச்சுவேஷன். இதை தாண்டி நான் வந்து நோட்ஸ் எடுக்கணும். நம்ம யூடியூப் வீடியோஸ், ஷார்ட்ஸ், நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்றது, பெய்டு கோர்ஸ்ல வீடியோஸ் அப்லோட் பண்றது, அப்டேட் பண்றது நோட்ஸை அப்படின்னு சொல்ல நிறைய வேலை இருக்குது. அந்த வேலையும் பார்க்கணும். அதனாலதான் இந்த விஷயத்த சொல்றேன். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ தேவைப்படுறவங்க இல்லை ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்களா ஓனா படிக்கணும்னு நினைச்சாலும் தாராளமாக படிக்கலாம். எப்படி ரயில்வே தேர்வுகளுக்கு தயாராகிறது ஒரு வீடியோவை போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்க படிங்க. அந்த வீடியோ நம்ம எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிற யூடியூப் சேனல்லே இருக்குது. ஸோ மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே, குறிப்பா டிஎன்பிசி எஸ்எஸ்சி படிக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரயில்வே படிக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வருஷத்துல பல நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. இன்னும் பல நோட்டிபிகேஷன் வரப்போகுது ரயில்வேல இருந்து. அதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.